கோவை சிறுமுகை அருகே நடுரோட்டில் தீப்பற்றி எரிந்த ஆம்னி கார். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய தம்பதி. கேஸ் கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தகவல். கோவை மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள சிறுமுகை இட்டேடபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜ். இவரது மனைவி முத்துலட்சுமி. இத்தம்பதிக்கு பிரவீன் என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இவர்களுக்கு திம்மனூர் பகுதியில் 3 ஏக்கரில் விவசாய நிலம் உள்ளது. நிலத்தில் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று தோட்டத்தில் விளைந்த வெண்டை, கத்திரிக்காய் மூடைகளை ஏற்றிக்கொண்டு தங்களது ஆம்னி காரில் மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது காரில் பொருத்தப்பட்டிருந்த கேஸ் குறைவாக இருந்த காரணத்தால் சிறுமுகை ரேயான் நகர் அருகே உள்ள பெட்ரோல் பங்கிற்கு காருக்கு பெட்ரோல் நிரப்பியுள்ளனர். பின்னர் அங்கிருந்து மேட்டுப்பாளையம் கிளம்பியுள்ளனர். சற்று தூரம் வரும்போது காரின் முன்பகுதியிலிருந்து திடீரென புகை வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த தம்பதி உடனடியாக காரை விட்டு இறங்கி வெளியே நின்றுள்ளனர். திடீரென கார் தீப்பற்றி எரிந்துள்ளது. தொடர்ந்து காற்றின் வேகம் காரணமாக தீ கொழுந்துவிட்டு எரிய துவங்கியது. இது குறித்து அக்கம் பக்கத்தினர் மேட்டுப்பாளையம் தீயணைப்பு துறையினருக்கு மற்றும் சிறுமுகை போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து வந்த தீயணைப்பு நிலைய அலுவலர் பாலசுந்தரம் தலைமையிலான தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை முற்றிலுமாக அணைத்தனர். எனினும் துரதிருஷ்டவசமாக கார் முற்றிலுமாக தீக்கரையாகி எலும்புக்கூடாக காட்சியளித்தது. இச்சம்பவம் குறித்து சிறுமுகை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் காரில் பொருத்தப்பட்டிருந்த கேஸ் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. சிறுமுகை அருகே நடுரோட்டில் தீப்பற்றி எரிந்த ஆம்னி காரால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நல்லா தெரியுது. சீரியஸாக நல்லாவே தெரியுது. இதுக்கு மேலே என்ன வேணும்? போகுது 13,500 மொபைல் போகுது. எனக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்ச போகுது. ஹேங் சார் ஃபயர் சர்வீஸ் வரக்குள்ள அங்கேயே போயிருந்தோம். சொல்லுங்கண்ணா. விஸ்கோஸ் முன்னாடிண்ணா. ஆமாண்ணா, ஒரு ஆம்னி வந்து காய்கறி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா? வெடிக்கு கேஸ் லைன் இருந்து என்ன பண்ண முடியும்? லைனை போய் கட் பண்ணவும் முடியும். சிலிண்டர் வெடிக்கு ஏங்க, சிலிண்டர் கண்டிப்பாக வெடிக்குங்க. வந்தது எங்க விழுதும் தெரியும். தள்ளி இல்லப்பா, ஓட்ட எடுத்து பிரச்சனை இல்லை. வாங்க இந்த பக்கம் ஏதாவது